யூனிட்டியோட பாஸ்மதி அரிசி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பாஸ்மதி அரிசிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஹைட்ரேஷன் கிவ்ஸ் மோர் சர்விங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய குவான்டிட்டி வருமா, நல்லா நீளமாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பிரியாணி நல்லாவே இருக்குது. அண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே அரிசி பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்வேன். இந்த பேக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க அரிசியை. நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். நேரம் கழிச்சு பாத்திரத்துல வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்கும். நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற யூனிட்டி பாஸ்மதி அரிசியை வந்து இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா வேணும்னா ஃபுல்லா பாயில் பண்ணிக்கலாம். நாங்க வந்து அன்னைக்கு பிரியாணி செய்யும்போது அரை வேக்காட்டுல வந்து வேக வச்சோம். வெந்ததும் எப்பவும் போல நீங்க தண்ணி ஈர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நல்லாவே நீளமா இருக்கு. அண்ட் பாதி வெந்து இருக்கு ஆல்ரெடி. மீதி வந்து நம்ம தம் கட்டும் போது ரெடி ஆயிடும். அண்ட் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாங்கள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் வந்திருக்கு. பிரியாணி அரிசி நல்லா நீளமா உடையாம சூப்பரா இருக்கு. நல்லா மெத்துன்னு இருந்தது. டேஸ்ட் வந்து பக்காவா இருந்தது. பிரியாணிக்கு வந்து நல்லாவே ஆப்டா இருந்தது இந்த அரிசி. ஸோ இந்த யூனிட்டி பாஸ்மதி அரிசி வச்சு நாங்க இந்த பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யூனிட்டி பாஸ்மதி அரிசியோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க சப்போஸ் இந்த அரிசி யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா உங்க தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களை பிரியாணி ரெசிபி வீடியோல பாக்குறேன். அது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.